Taste the Daily. அதிவீர ராமப்பண்ணன் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க? இல்லை, இது முதல் முறையாக எழுதின கடிதம் கிடையாது. இதே மாதிரி ஏற்கனவே 888ன்னு சொல்லக்கூடிய 888 கோடி இதே துறையில் இதே அமைச்சர் மீது ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இன்றைக்கு 1200 கோடி அப்படிங்கிறது அடுத்த கடிதம், அடுத்த ஊழல். இப்போ நம்மெல்லாம் திராவிடம் 1.2 2.2 கேள்விப்பட்டிருப்போம். இது நகராட்சி ஊழல் 1.0 2.0ன்னு இன்னும் எத்தனை வருமானு தெரியல நமக்கு. ஏன்னா உள்ளாட்சித்துறை நகராட்சித்துறை அதிகப்படியான பணிகளை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய துறை. இப்போ நீங்கள் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டதில் 888 கோடி என்று ஒரு கணக்கீட்டோடு ஒரு முறை பதவி அந்த பணி நியமனம் செய்யப்பட்ட போது. இப்போ அடுத்து 1220 கோடியில் நீங்கள் டெண்டர் விட்டதில் இப்போ நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், 5ஆம் தேதி டெண்டர்னு சொன்னால் 5ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். திமுக ஆட்சியில் நீங்கள் யாரெல்லாம் பணம் கொடுத்தீர்களோ அவர்களையெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெண்டரை ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இது ஒரு புது டெக்னிக்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் செந்தில் பாலாஜி உள்ளே வந்ததுக்கப்புறம் டாஸ்மாகில் இதே பேட்டர்னில் நடந்துச்சு. எல்லாரும் இந்த இபி டாஸ்மாக்லாம் எல்லாரும் ஒரே ஒரு பைசா கூட ஏற்றமிறக்கம் இல்லாமல் டெண்டர் ஃபில்லப் பண்ணி போட்டிருக்காங்க. இந்திய வரலாற்றில் இல்லை, உலக அரசியல் வரலாற்றில் எங்கெல்லாம் டெண்டர் நடந்துச்சோ அங்கெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இப்படி அனைத்து பார்ட்டிசிபெண்ட்டும் ஒரே விலையை குறிப்பிட்டதா டெண்டர் நடந்தது உலக வரலாற்றிலே கிடையாது சார். ஆனால் திமுக ஆட்சியில் நடக்கும் சார். இப்போ அதே மாதிரி இது போன்ற கிராம சாலைகள் போட்டது, குடிநீர் இணைப்பு கொடுத்தது, இப்படி பல பணிகள், நபார்டு வங்கியிலிருந்து வாங்கிய கடனில் இருந்து செலுத்தப்பட்ட பணிகள், இப்படி நீங்கள் நகராட்சியோடு மக்கள் எவ்வளவு பின்னி பிணைக்கப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து அனைத்துக்குமே நாம் நகராட்சியோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். அப்போ ஒவ்வொரு பணிக்கும் இப்படி நடந்துச்சுன்னா இங்கே இந்த திமுக ஆட்சியில் ஊழல் இன்னும் எவ்வளோ இருக்கும்? நான் தான் இன்னும் பயப்படுறது என்னென்னா, இது இன்னும் 4.0 5.0 6.0 எல்லாம் போகும் போல தெரியுது. தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. இப்போ இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறை இந்த 1020 கோடிக்கு நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க, நாங்கள் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏற்கனவே இவங்க சொல்லி 800 கோடிக்கே அவங்க இன்னும் வழக்கு பதிவு பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. இப்போவும் இவங்க வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னா இதில் மூலமாக என்ன சொல்ல வருது தமிழக காவல்துறை? தமிழக காவல்துறை என்ன சொல்ல வருதுன்னா, ஐயா ஏற்கனவே நீங்கள் செந்தில் பாலாஜியை இவ்வளோ நாள் தூக்கி உள்ளே வச்சுட்டீங்க. கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேலே நாங்கள் அவரை வெளியே கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டோம். இப்போ நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம்னா அடுத்த நிமிஷம் இடி எஃப்ஐஆரை போட்டு அவரை தூக்கிடுவீங்க. ஏன்னா ஒரு இடி தன்னுடைய விசாரணையை, அமலாக்கத்துறை விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்தில் உள்ள சட்டத்திட்டத்தின்படி ஒரு எஃப்ஐஆர் இருக்க வேண்டும். அந்த எஃப்ஐஆர் இருந்தால் உடனடியாக இடி அதன் மேலே டிராவல் பண்ண முடியும். ஆக இப்போ இவங்க எஃப்ஐஆர் போட்டு அடுத்த மாத்திரத்தில் நம்ம நேரு இங்கே பார்க்க முடியுமா இல்லை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமாங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. தேர்தல் வேற நெருங்கி வருகிறது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் என்ன ஆகும்? ஆனால் அந்த 800 கோடி ரூபாய் தொடர்பான அந்த விவகாரத்தில் அப்போ கேள்வி கேட்குறாங்க திரு கே.ஏ. நேரு அவர்கள்ட்ட. அவர் தான் சொல்றாரு, நான் நிரூபிப்பேன், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் அதை அவர் சொல்ல? அப்படி சொல்லுறவர்கள் உடனே ஐயா தலைமைச் செயலாளரே, டிஜிபியே, இது நம்ம கட்சிக்கு ரொம்ப அசிங்கம், அதுவும் சொல்ல போனால் நேருவாகிய எனக்கு ரொம்ப அசிங்கம், உடனே எஃப்ஐஆரை போடுங்க, சட்ட ரீதியை நான் பார்த்துக்கிறேன். இது என்னங்க தொடர்ந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 888னாங்க, இப்போ 1220ங்கிறாங்க, இன்னும் அதிகப்படியெல்லாம் சொல்லுவாங்க போல தெரியுது. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. மதுரையில போய் முதலமைச்சரை எங்களை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, நாங்கள்லாம் அப்படி இப்படி பலமா இருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பதட்டத்தை வெளிக்காட்டாம பலமா இருக்கும்னு சொல்றது யாருக்கும் தெரியாம கிடையாது. இதுல உண்மையிலே பலத்தை காட்டுறதா இருந்தா இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல, முதல் கடிதம் கொடுத்து இவ்வளவு நாள் ஆச்சு, இந்த கடிதம் கொடுத்து 3ஆம் தேதி கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அப்ப இதற்குள் ஒரு எஃப்ஐஆரை நீங்க போட்டு காமிங்க, ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே உங்ககிட்ட சுத்தம் இருக்கு, நாங்க இந்த மாதிரி ஹவாலாவில இருந்து நிலக்கடலை செடியை விட்டுட்டு கடலையை அனைத்து பேட்டர்னும் இதுக்குள்ள விளையாடிக்கணும்னு சொல்றாங்க. அனைத்து முறைப்படியும் இந்த மாதிரி மெத்தடாலஜியை நாங்க யூஸ் பண்ணல, நிரூபிங்க. ஒரு எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? அதுலதான் ஒரு சிக்கல் சார். டிஜிபி தானே கொடுத்திருக்காங்க, பொறுப்பு டிஜிபி தானே இருக்காரு, அதனால ஒருவேளை வழக்கு பதிவு பண்ண முடியாம சுமையில இருக்காரோ. அப்ப பொறுப்பு டிஜிபி ஒரே ஒரு அமைச்சர் சார்ந்த குற்றச்சாட்டுக்கே இப்படி இருந்தா இன்னும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வரப்போதோ, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கோ, அப்ப உடனடியா டிஜிபி நியமிக்கணும்ல. ஆனா நீங்க கேட்டீங்கன்னா, ஐயோ பேசுறத பாருங்க, எதற்கு எடுத்தாலும் எங்களை மாதிரி முடியுமா, நாங்கள்லாம் அப்படி இருக்கோம், யானையா இருக்கோம், பூனையா
இருக்கும் புலியா இருக்கும், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்கப்பா அப்படின்னு கேக்குது இடி. சார் அதுக்கு காரணம் என்னன்னா, அமலாக்கத்துறை சொன்னா நாங்க ஏன் செய்யணும்? மத்திய அரசுடைய கைப்பாவே அமலாக்கத்துறை இருக்கிறாங்க, வேணும்னே இந்த சமயத்துல பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றேன். உங்க காவல்துறை வச்சுதானே எஃப்ஐஆர் போட சொல்றாங்க, நீங்க ஒரு சாதகமான எஃப்ஐஆர் கூட போடுங்களேன். இது என்ன சார் இது, நீங்களே இப்படி இல்ல நீங்க என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி ஒரு எஃப்ஐஆர், ஒரு வேல்யூ இல்லாத எஃப்ஐஆர் கூட போடுங்க, போட்டு பாருங்க, ஒரு எஃப்ஐஆர் நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீங்க வந்து அவங்க சொன்னா ஏன் நம்பணும், ஏன் அவங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் அமலாக்கத்துறை சார்பாக தொடரப்பட்ட வழக்குகள் எவன் சொன்னதே நீங்க நம்ப மாட்டீங்களா? அதெல்லாம் சார் ஒரு எனிமிட்டியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் போய் சேர்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, ரெண்டாவது அடுத்த குற்றச்சாட்டு தாங்களோ அதை விட அதிகமாக இருக்கு. இப்போ அதற்கு ஆதாரங்களும் இருக்கு. இப்போ முதல்ல 236 பக்கம்னா இப்போ 252 பக்கங்கள் அதோட இணைச்சு அனுப்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப்ல இருந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து ஹவாலா டிரான்ஸ்ஃபர் வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு இருக்கிற போது ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் போட்டு நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் விசாரிங்க, எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாதுன்னு சொல்வதற்கு இவங்கள் தயங்குவதிலிருந்து ஒட்டுமொத்தமாகவே பயம்னு தான் சொல்றீங்க. அதனால தான் 100% பயம் சார். இல்லைன்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எதனால பயம்? எலெக்ஷன் நெருங்கிருச்சு அதனால இவங்க வந்து பயப்படுறாங்களா, ஏன்னா கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாங்களா, இல்ல கண்டிப்பா இவர் மேல வந்து ஆக்ஷன் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாங்க? என்ன பயம் சார்? ஒன்று எலெக்ஷன் பயம். எலெக்ஷன் நேரத்தில் இப்படி வந்துருச்சுன்னா ஒருத்தர் மேல போட்டு அடுத்தடுத்து போனாங்கன்னா என்ன ஆகும் ஒண்ணு. இரண்டாவது, முக்கியமான நேரத்தில் ஒருவேளை நேர வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணி செந்தில் பாலாஜி மாதிரி உள்ள வச்சுட்டாங்கன்னா இங்க தேர்தல் பணி செய்யறதுக்கு ஆள் இல்லையே, நம்ம அவர்கிட்ட நம்பி எவ்வளவோ பொறுப்புகள் அவங்க ஒப்படைச்சிருக்கலாம், முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ கூட 44 லட்சம் அங்க உணவு வழங்குறது கொடுத்தாருல திருப்பதிக்கு. ஆமா, தமிழ்நாட்டு நலன்லாம் சொல்லுவோம் நாங்க, தமிழர் இருக்கா. இந்த இன்னும் 2-3 நாளா திமுக காரங்க எல்லாரும் முருகன் என் அப்பன் தமிழ் கடவுள், நாங்கள் அவருக்கு தீபத்தை ஏற்றி விட்டோம், கீழே ஏற்றிட்டோம், அங்கெல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்றீங்கல்ல. திருப்பரங்குன்றத்துக்கு அங்க வர்றவங்களுக்கு ஒரு 44 லட்சத்துக்கு பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கலாமே. எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ நீங்க பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. ஒட்டுமொத்தமாக இந்த 2 விஷயங்களிலும் இந்த விஷயத்தை எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராஜடியா இருக்கும். அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் மேல போட்ட பேங்க் மோசடி வழக்கு, அதை செலுத்துவதற்கு இது கிடைக்குது. இது கிடைச்சு இதுல ஒரே ஒரு பெனிஃபிஷியரி யாருன்னு சொல்லுமா, ஒரு தேசிய வங்கிக்கு அந்த 30 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு சார். இந்த எஃப்ஐஆர்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அந்த 30 கோடி ரூபாய் கொடுக்க செட்டில் பண்ணி, ஐயா எங்க பேர்ல இப்ப எஃப்ஐஆரே இல்ல, நாங்க எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம், அதனால இடி வரக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்ப இடி என்ன செய்யுது, ஐயா நீங்க அப்படி நினைக்காதீங்க, நாங்க ஏற்கனவே இவ்வளவு சர்ச் பண்ணதுல இவ்வளவு இருக்கு, 2 வழக்கு போட்டீங்கன்னா இவ்வளவு கோடி ரூபாயை ஊழலை விசாரிக்க முடியும் என்று கேட்கிறது. கூடிய வரையில் நான் என்ன நினைக்கிறேன், இடி ஒரு ரிப்பெட்டிஷன் போட்டு டைரக்ஷன் கேட்பாங்க, கேட்டா என்ன நடக்குதுங்கறத அப்டேட்ஸ் பார்க்கலாம் இருக்கு. அதிவீரமா தொடர்ந்து 2வது முறையாகவும் அமலாக்கத்துறையினுடைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தமிழக காவல்துறை கடைபிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல என்னெல்லாம் லீகலி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு சார்? அடுத்து வந்து இடி வந்து உரிய நீதிமன்றத்தை அனுப்புவோம். எப்போதுமே நாம கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து பதியப்படாமல் காலதாமதப்படுத்தப்பட்டால் உயர் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், அதை பதிஞ்சு அதுக்கு உண்ட விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று சொல்லி அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு போனா உத்தரவு வரும், உடனே இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதான் அது சிறிது காலதாமதமாங்க. பட் அந்த மாதிரி இது போன்ற வழக்குகள் கொஞ்சம் விரைவாகவே முடிக்கப்படும். ஏன்னா அதுல வந்து விசாரணை தேவையா இல்லையாங்கிறத நீங்க 5 நாள் 6 நாள்லாம் ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை எஃப்ஐஆர் ஏன் போடாததுக்கு காரணம் என்ன, நீ போட்டு தான் ஆகணும். என்கொயரியில சரி உண்மை தப்பு பொய் அதெல்லாம் நிரூபணமாகட்டும், அதனால நீங்க கண்டிப்பா போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த இவங்களோட மோடஸ் ஆப்ரசண்டி வந்து இவர்கள் எல்லோரும் திடீரென்று ஒரு 3 மாசத்துக்குள்ள ஊழல் வழக்குகளிலிருந்து திடீர்னு விடுதலை ஆனாங்க. உடனே உயர் நீதிமன்றம் சுவமோட்டோவை எடுத்து விசாரிச்சு பார்த்தா ஒரே பேட்டர்ன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தரை தூக்கிட்டாங்கன்னா அந்த மோடஸ் ஆப்ரசண்டி எல்லா துறையிலும் இப்படி இருக்கும். அப்ப எல்லா துறையிலும் போகும்போது என்ன ஆகும், எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இவர்கள் அடித்து வைத்திருக்கிற கொள்ளை பணத்தை மீட்டெடுத்தால்
அதாவது என்னது ஒரு ஆண்டுக்கான தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை போட்டுடலாம், கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசு நிதியிலே நடத்திடலாம், எல்லா ஆண்டும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கலாம், ரேஷன் கார்டுகளுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம் என்கின்ற அளவுக்கு அதனுடைய வால்யூம் பெருசாக போகுது. இது நம்ம சும்மா சொல்லலை. ஏன்னா இவங்க ஒரு ஆட்சிக்கு வந்த 7 மாதத்தில் 30,000 வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நிதியமைச்சர் பேசிய ஆடியோ இன்னும் சுற்றி கொண்டு இருக்கிறது. 7 மாசத்துல 30,000 கோடினா இப்போ 5 ஆண்டுகள்ல எத்தனை 7 மாசம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மணல் கொள்ளை, கல்குவாரி ஊழல், இப்படி ஊழல்களுடைய எண்ணிக்கை இப்போ வந்திருக்கிறது வரைக்கும் நேரு வரைக்கும் வந்திருக்கிற இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் சேர்த்து பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் கடன் வாங்கி இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதோ என்றுதான் தோன்றுகிறது. நன்றி.